விரால் உள்ள நானேந்தான் நான் 10 வருஷம் நான் வந்து ஒரு ஆண்டுக்கு தான் இந்த வேலை இந்த மட்டத்துக்கு தண்ணி நின்றது. என்னென்னா மாற்றி சொல்லி நாங்கள் சனத்தை போய் சொல்லிட்டு வணக்கம். நாங்கள் வண்ணாங்கனி ஏரியாவில் எங்கள் துக்கியமங்கல் அருகாமையில் வசித்து வருகின்றோம். 10 வருஷமாக நான் வந்து இந்த துன்பத்திலாம் இருக்கிறேன். இவ்வளோ தண்ணிக்கெல்லாம் தான் போக்குவரத்து செய்கிறேன். இந்த தண்ணி வந்து 4-5 மாதம் ஆகும். எனக்கு மட்டும் 7 படிக்கிற பிள்ளை இருக்குது. பிள்ளை ஸ்கூல் போயிடாது. நான் பிள்ளைய தூக்கி கொண்டு போயிடாதானே வழியால் இவ்வளோ தண்ணிக்கலாலையும் பிள்ளை வீட்டுலாம் இருக்குது. அப்பா வெயில் ஆகாது. அப்பாவுக்கும் வருத்தம். அப்பா வீட்டுலாம் இருக்கிறாரு. இப்படி எல்லாம் பெரியவினம் படங்கள் எடுப்பினம் இல்லை வந்து படங்கள் எடுப்பாங்க எடுத்து போட்டு அப்படியே தங்க முடிய விட்டுட்டு போகிறாங்க. மற்ற இஎஸ்எம்மா அடிச்சு ஃபோன் அடிச்சு கேட்டால் சொல்கிறா இஎஸ்எம்மா புயலாண்டுன்னா நீங்கள் ஃபோன் அடிச்சுக்கலாம் தானே எனக்கு இப்போ தண்ணி நிற்க வந்து அங்கே கேட்குறா. நான் என்ன நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எடுக்கல, நீங்கள் வந்து பார்க்கல தானே நீங்கள் எங்களை வந்து பார்க்குறீங்கள. அதை விட்டி அதுக்காண்டி இந்த ரோட்டை வந்து வேக்கால் அமைச்சு இந்த ரோட்டை வடிவாக எங்களுக்கு நீட்டாக செய்து தர மாதிரி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 26 இப்போ இந்த ஜனாதிபதியால் நியமிச்சிருக்கு கொடுக்க சொல்லி அதை வந்து ஈஸு வந்து அடிச்சு கேட்க சொல்கிறா. ஊனா காட்டுக்காரருக்கு இல்லையா அவன் நிறைய சொல்கிறா. அதை வந்து அவ நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த குறுக்குமதிகளை கொடுக்க சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட கிராமத்தில் நீண்ட காலமாக வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை. நாங்கள் இங்கே வந்து இது 4வது தலைமுறையாக நான் இந்த இருக்கிறேன். நாங்கள் இந்த கிராமத்தில் எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே புட்டி இருக்குது, எங்கே நீரோட்டம் இருக்குது, எதால் போகும்ன்றதை எங்களால் சொல்லி கணிக்க இயலும். அப்படி இருந்தும் இந்த ஜெயராணி மிஸ் இருக்கிற காலப்பகுதியில் இந்த சஞ்சீவி நகர் ஆராதனர்ன்ற இந்த குடியேற்றம் வந்து அமைக்கப்பட்டது. இது அமைக்க இந்த பூரங்கணி குளத்தை அண்டிய பிரதேசம் வந்து பள்ளமான பிரதேசமாகவே இருந்தது. அப்போ நாங்கள் இது கிட்ட உள்ள வீடுகள் வந்து தண்ணி நிற்கும், மழையில் தேங்கும். இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு சரியான வடிகால் அமைப்பு இல்லை. இந்த குளம் சரியாக புனரமைக்கப்படையில, தூர்வடைஞ்ச நிலையில் இருக்குது. சரியாக இதை புனரமைப்பு செய்து சரியான வாய்க்கால் உண்டமைச்சு இன்னாசி கொண்ட புறதன் இந்த இடத்துல தண்ணி நிற்காது. அப்போ அதுக்கு பிறகு இந்த குடியமர்த்தி இருந்தால் இந்த மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குடியமர்த்தி இதில் குடியேற்றம் செய்ததுலேருந்து இந்த மக்கள் இதே பிரச்சனையை நீண்ட காலமாக அனுபவிச்சுருக்கிறோம். நாங்கள்
ஒவ்வொரு முறையும் இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து எல்லாரோட கதைச்சு. ஆனால் எங்களுக்கு இதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் இந்த முறை நான் கமக்கார் அமைப்பில் செயலாளராக இருக்கிறேன். நான் தலைவர் உட்பட எங்களோட ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை எங்களுக்கு செய்யணும் என்று சொல்லி முன்மொழிஞ்ச அடிப்படையில் நாங்கள் நீங்கள் எல்லாரும் அவதான பாருங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு தரம் இதை ஏற்கனவே முற்கூட்டி செய்திருக்கலாம், இதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அதனாடி நான் இதை மீடியாவுக்கு முன்னால் காட்டுறேன். என்ன ரீசன் சொன்னால் இது நாங்கள் எங்களோட இந்த குளத்திலிருந்து வாய்க்கால் வெட்டி நாங்கள் எங்களோட இன்னாசிக்கு விடுவோம், இந்த வாய்க்கால் கட்டாயம் செய்திருவோம் எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் பிரதேச செயலாளருக்கு கொடுத்த கடிதம். அது மட்டும் இல்லை, நாங்கள் எங்களோட வடமாகாண ஆளுநருக்கு எழுதின கடிதம் எழுதி நாங்கள் அனுப்பின கடிதம் இங்கே இருக்கு. இந்த கடிதம் இதில் அது வடமாகாண ஆளுநருக்குரிய கடிதம். அதே மாதிரி எங்களோட பச்சிலப்படி கமல சேவை நிலைய டிஓ அவர்களுக்கு எழுதின கடிதம் ஏஐ உறுதிப்படுத்தி. அப்போ இதை நாங்கள் எல்லாம் கடிதம் எழுதின நிமித்தம் 8ஆம் மாதம் 20ஆம் தேதி எங்களுக்கு அவை எல்லாரும் ஒரு போர்ட் மீட்டிங் ஒன்று போட்டு இது கட்டாயம் செய்யணும்னு சொல்லி எங்களோட அமைப்பில் இருக்கிற நிதியிலே என்றாலும் எடுத்து டீசல் அடித்து பிரதேச சபை எங்களுக்கு ஜேசிபி தாரன்றது. அப்போ ஜேசிபி தாரன்னு சொன்னால் நாங்கள் சொன்னவங்களை எங்கள் அமைப்பில் இருந்து நாங்கள் டீசல் நாங்கள் அடிக்கிறோம் என்று சொல்லி இதுக்கான வாய்க்கால் அமைக்கிறதுக்கு எல்லாம் ஓகே பண்ணி அவை செய்ய சொல்லி அனுமதிச்சாச்சு. அனுமதி நிமித்தம் எதுவாக இருந்தாலும் கிராமத்தின் ஜிஎஸ் உடாதான் செய்யலாம் என்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ நாங்கள் அதன் நிமித்தம் இந்த போம் நாங்கள் ஜிஎஸ்ட கொண்டு போகிறோம் நிரப்பி. இது எங்களை பிரதேச செயலாளர் அனுமதிச்சாச்சு, டிஓ அனுமதிச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்களை ஏஐ அனுமதிச்சாச்சு. அப்போ சகல ஆளுநருக்கு லெட்டர் எழுதினா சகல பிரச்சனையும் ஓகே பண்ணி வந்தால் இங்கே கமல அபிவிருத்தி திணைக்கத்திலேருந்து கூட லெட்டர் வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்தால் பிறகும் ஆனால் அவங்களுக்கு இந்த சைனை வச்சு தர மாட்டேன்டா. இங்கே ஒரு குரூப் ஒன்று திறந்திருந்தேன் அந்த நேரம். அப்போ எல்லாருமே குரூப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்போ அவள் சொல்கிறான்னு சொன்னால் இந்த குரூப்பில் நான் இந்த விஷயத்தை போடுறேன், ஒரு தரம் ஆட்சவனை தெரிவிக்கலைன்னு சொன்னால் நான் சைன் பேப்பர்னு சொல்லிட்டேன். அப்போ நாங்கள் அவாக்கு சொல்கிறோம், எங்களுக்கு பருவகாலம் நெருங்கி கொண்டிருக்கு, மழை வந்துன்னு சொன்னால் நாங்கள் இந்த வாய்க்காலை திரும்ப செய்யலாமல் போயிடும். அதை விட மதில்கள் கட்டி இருக்கிறாங்க, வீடுகளுக்கு கூட தான் எடுக்கணும் தனியார் காணிகளுக்கு. மழை தண்ணி நிறைஞ்ச பிறகு யாருமே ஓமன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி தர மாட்டேன். அப்போ அவங்களை இடம் அதில் இடிச்சுன்னு எனக்கு பிரச்சனை மத்தியெல்லாம் பெறும். அப்போ நாங்கள் முன்கூட்டியே தான் செய்ய மழை பெய்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கொண்டிருக்கும். இந்த குளத்தை சுற்றி இந்த பள்ளத்துக்கு எல்லாம் நாங்கள் மண் போடுறதுக்கு தீர்மானம். இந்த குளத்தை தூர்வடைஞ்ச நிலத்தை தூர்வ வாங்கிக்கலாம், அதுலேருந்து எடுக்கிற மண்ணை இந்த இடத்துக்கு போவேக்க இந்த இடம் புட்டி ஆயிடும். அப்போ இதில் மழை தண்ணி என்ன சொன்னால் நாங்கள் எடுக்கிற வேக்கால் ஓடி எங்களை பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு போய் சேரும். அப்போ இந்த கிராமம் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு முப்பே இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் எங்கட கிராமத்துக்கு நான் யாரையுமே அரசு ஊழியரை குற்றம் சொல்லல. எங்களுக்கு நல்ல ஒரு ஜனாதிபதி கிடைச்சிருக்கு. எங்கட நாட்டுக்கு இது இப்போ இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த அனர்த்தம் நடந்திருக்கு. இந்த அனர்த்தத்தில் ஒரு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தால் இந்த 30ஆம் தேதி வரைக்கும், இந்த 31ஆம் தேதி முடிஞ்சதுன்னு சொன்னால் இந்த நிதி மீள நாங்கள் அனர்த்தம் எதையுமே எடுக்க இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த அனர்த்தம் மூலம் எங்களுக்கு வந்தது, இந்த அனர்த்தம் மூலம் தான் இந்த தண்ணி நிற்கிது, இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த அனர்த்தத்தை பயன்படுத்தி இதுல இருந்து வாய்க்காலை எடுத்து நாங்கள் அங்கே கொண்டு விடாம இருந்தா அடுத்த கட்டம் எங்களுக்கு கிராமத்துக்கு வர ஒதுக்கீடுகளில் வச்சு அதை ஒரு வாய்க்காலை கட்டிடலாம். கட்டினா எங்கிற இடத்துல இந்த பிரச்சனை பெறாது. அப்ப நாங்கள் முன்னேற்பாடான ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு கிராம சேவையாளர் என்றால் கிராமத்தை அபிவிருத்தி செய்கிறதும், கிராம ஒரு நல்ல நிலையை கொண்டு போகிறதும், கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாளரையும் நல்ல பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆள் தான் கிராம சேவையாளராக இருக்கணும். இந்த கிராம சேவையாளர்கிட்ட நாங்கள் போவேக்க ஏதோ இப்போ நான் இன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு கதைச்சிட்டேன், பப்ளிக் படுத்திட்டேன். ஏன்னா இந்த விஷயத்தை என்ன செய்வா, நான் ஒரு தேவை கருதி அங்கே போவேக்க சாதிக்கிற பிரச்சனை இருக்கு. அப்போ அப்படிதான் இன்றைக்கு நடந்திருக்கு. பாருங்க, ஒரு கிராம சேவையாளர் உண்மையிலே ஒரு சனம் போய் பாதிக்கப்பட்டு அவள நிலையில நிற்கிது. எனக்கு என்ன எனக்கு ஒரு அரிசி சாமான் இல்லையான்னு கேட்குற அந்த எண்ணத்துக்கு ஒரு சனம் வருதுன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் அந்த சனம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம். அதை உணராத ஒரு ஜிஎஸ் கேட்குறா, சோத்துக்கு வழி இல்லாத இல்லைன்னு அந்த சொல்லினா அந்த சனம் தான் இவ்வளவு சனம் நிற்குதுன்னு அந்த இன்றைக்கு இவ்வளவு சனம் இதில் குமுறி நிற்கிற காரணம். அப்போ இதுக்கு ஜிஎஸ்க்கு பாருங்க இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா முக்கியமான பிரச்சனை சொல்லணும். இதில் என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த பிரச்சனை நடந்த ஒரு தரம் பார்க்கலன்ட்டு நாங்கள் எல்லா இடம் அறிவிச்சு நாங்கள் முதல் இந்த மீடியா கூட்டி கொண்டு நாங்கள் வெளியில் சொல்ல போகிறோம்னு சொல்லாதவங்க நாங்கள் பார்க்குறோம்ட்டு டிஎஸ் எல்லாரும் வந்தவன் நாங்கள் போய் அறிவிச்சு அதுக்கும் கடிதம் கொண்டு கொடுத்தாங்க. சும்மா வர மாட்டேன் வந்தால் இந்நேரம் இந்த வீடுக்கு தண்ணி நிற்கிறாங்க போட்டோவும் எடுத்து அவை இந்த கடிதத்தோடு கொண்டே நானும் கமக்கார தலைவரும் நானும் போய் பிரதேச செயலாளரும் கொடுத்தோன்னே பின்னேரம் பிரதேச செயலாளர் ஜிஎஸ்ஐ கூட்டி கொண்டு வந்து கண்டுகூடத்தில் பார்த்து இங்கே இதுக்கு தண்ணி நிற்கித்தானே நீங்கள் பதிக்கலாம் தானே என்று ஜிஎஸ்ஐ கேட்க நீங்கள் இதெல்லாம் பதிவெடுத்து கொண்டு ஓமடி சொல்லி போட்டு போகணும். அது போன போக்குத்தான். இப்போ திருப்பி நாங்கள் நேற்று எல்லாரும் சேர்ந்து சரி இப்போ சனம் தான் இப்போ எந்த முடிவு இல்லை, சனம் இல்லாமல் அண்ணன் நீங்கள் இதை கதை எங்கோன்னு சொல்லி கேட்குது. ஒரு நீங்கள் வெளியில் கொண்டு வரணும், எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இது காலங்காலமாக பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ நான் சொன்னேன் சரி அப்படின்னா மீடியா கூப்பிட்டு சொல்லுவோம். வேறு வழியில் என்று சொன்னோன்னே
இந்த தகவல் உடனே போன எங்களை கிராமவர்த்தி சங்கம் தலைவரை வச்சுக்கொண்டு அவை என்ன செய்யணும்டா கிராமவர்த்தி சங்க தலைவரை கூப்பிட்டு இப்ப தண்ணி ஓடாத வேக்கால் உண்டா வெட்டி கொண்டிருக்கிறேன் முன்னால். அப்ப இதெல்லாம் மழை வந்தா அப்புறம் என்னத்துக்கு சிரமமான போறீங்க? மனிதநேயத்தை சாகடிச்சுட்டா எங்கட கிராம சேவையாளர். அதுக்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் முந்தி சிரமதானம் என்று சொன்னா எல்லாரும் ஒன்று கூடுவோம். சிரமதானம் ஒரு பெரிய ஏனென்றால் எங்கட கிராமத்தை சுத்திகரிக்கிறாங்க நாங்கள் ஒன்று விடுவோம். இன்றைக்கு எங்கட கிராமத்தின் கிராமத்து சங்க தலைவர் கொடுக்குற செயலாளர் வரையில தலைவர் வரையில உண்டு. இன்றைக்கு வண்ணாங்கனி வடக்கில் இருக்கிற அனைத்து ஆக்களுக்கும் எங்கட விவசாய அமைப்பால வெள்ளழிவு பதிஞ்சு கொடுத்துருக்கோம். அவளா போகாம பில்ல பண்ண நாங்கள் அவளா போக வீடு போய் பார்த்துருக்கிறோம். எங்களுக்குன்ற ஒரு பணி தரப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பணியை சரியா செய்யணும்னு யோசிக்கிறோம். சரி, அப்ப அந்த எங்கட கடமையை நாங்கள் செய்யணும் என்றால் இன்றைக்கு ஒரு சனம் வந்து சொல்லட்டும் எனக்கு போன் நிரப்பி தரையில நான் பாதிக்கப்பட்டும் எனக்கு தரையிலன்னு சொல்லட்டுமா? வேலை சொல்லல அவ்வளோ வேலை திட்டத்தை நாங்கள் 2 பேர் செய்திருக்கிறோம். சரியான முறையில் செய்து அந்த சனத்துக்கு அந்த அதுக்குரிய என்ன வேலை திட்டங்களை தரப்பட்டதோ அதை நாங்கள் சரியா செய்து கொடுத்துருக்கிறோம். அப்ப நாங்கள் அப்படி செய்தோன்று கேட்க கிராம அதாவது கமக்கார அமைப்புன்றது தலைவர் செயலாளர் 2 பேர் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை, கிராமம் சேர்ந்த விடயம். அப்ப கிராமம் சேர்ந்த விடயம்னு சொன்னா அந்த ஒரு அமைப்புல நிறைய அங்கத்தவர்கள் இருப்பினா அவளை அங்கத்தவர் இந்த சிறுமானத்தில் பங்கெடுக்கணும். அப்ப தலைவர் செயலாளர் எங்களுக்கு ஒரு பணி தரப்படுது, எங்க அரசாங்கத்தால் தரப்படுது, இந்த போமை பிள்ளை பண்ணுங்க, இதை இந்த நடவடிக்கை செய்யுங்க, அதை நாங்கள் சரியா செய்து கொடுத்துட்டோம். இன்றைக்கு சனத்துக்கு அதுக்குரிய பவுச்சர்லும் எல்லாரும் சைன் வச்சுட்டு இருக்கணும். அப்ப நாங்கள் சரியா போய் கொண்டிருக்கிறோம் எங்கட பணி. அப்ப இது என்ன செய்யணும்னு சொன்னா எங்கட ஒரு கிராமவர்த்தி சங்கம் ஊடாக இந்த மீடியாவுக்கு போகாத அளவுக்கு நிப்பாட்டுறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்தவை. மற்றது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மழை விட்டு இன்றைக்கு 4 நாள் ஆயிட்டு. அப்ப இந்த 4 நாளைக்கு முதல் மழையும் பெய்து இருந்தது, வெள்ளமும் இருந்தது, ஜிஎஸ் வரல. முதல் மீடியாண்ட அறிவிச்சம் ஜிஎஸ் வந்தா, இன்றைக்கு மீடியாண்ட அறிவிச்சம் பிடிக்க ஜிஎஸ் சூவோட வந்து போறான். மழை விட்டு அப்புறம் சூவோட ஒரு நாள் வாராண்டால் இந்த குழந்தைகள் ஏல் படிக்கிற புள்ளி ஒன்று அதுக்கு இருக்கு. இந்த பிள்ளை இதுல இருந்தாங்க 150 மீட்டர் நடந்து போகணும் தண்ணிக்கால, ஒவ்வொரு நாளும் பெருங்காலோட போய் வருது. அந்த பிள்ளை கடைசி ஒரு வராது. இன்றைக்கு ஒரு நாள் வந்து பாக்குறாங்க சூ அடிச்சு கொண்டு வந்து போறா. என்ன விளம்பரத்துக்கு எல்லாரும் வந்து வாக்கால் வெட்டுறீங்களோ இல்லையோ வெட்ட தொடங்க போட்டோ அடிச்சு போடினோம். இன்ன இடத்துல நாங்கள் சிரமதானம் செய்து நாங்கள். ஆனா வாக்கால் வெட்டுப்பட்டதா இல்ல. சஞ்சீவினாயிருக்கும் 30-32 வீட்டு திட்டம் இருந்தது. அதை விட 45 பேரு கிட்ட பேரு இன்னொரு புள்ளி கொண்டு இயேசர் அங்க இல்ல, வீடு வழிய தண்ணி பார்க்க இல்ல, வேற ஒரு புள்ள பேர் எடுத்தது. அப்ப நான் ரோட்டால வரைக்கும் என்ன கேட்டவா உங்களோட மகன் நிக்கிறாரு, மகன் சஞ்சீவனாயிருக்கான் இருக்கிறார். அவற்ற உள் வீட்டுக்கெல்லாம் தண்ணியில ஒழுங்கையில இருந்து வீடு முத்தம் வரைக்கும் தண்ணி அவரும் பிள்ளை மனைவி தான் அதுக்கு இருந்தவர். அப்ப நாங்க என்ன கண்டுட்டு கேட்டா உங்களோட மகன் நிக்கிறோம். அப்ப நான் சொன்னேன் அவன் இல்ல வேலையை போனா பொழுது போட வருவேன் மனசு வந்துட்டு தான். அப்ப உங்களோட ஐசிஏ அவன் ஐசி நம்பர் பாடம் ஒண்ணு, நான் எனக்கு பாடம் இல்லையா, சரி நான் வேண்டேன் அங்க போயேன்டா. அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்து முடிஞ்சுதான். அப்ப அடுத்த நாள் நான் மருமகளை போய் கேட்டேன் உங்களோட பேர் எடுத்து கொடுத்ததோ அந்த பிள்ளைன்னு கேட்க. அவ்வளவு எங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்தோல பிள்ளை இல்ல, டிஎஸ் தான் இது ரங்கி பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். அவன் லிஸ்டின் படி எடுத்து கொடுத்த ஏரியாக்காரோட நாங்கள் சண்டைக்கு போகல. அப்ப அவ சொன்னா இல்ல மாமி எடுக்க இல்லையாண்டு. சரியாண்டு போன எடுத்துக்க ஐயோ உங்களோட மாமிட்ட சொன்னா நான் ஐசியா கொண்டு தங்கட வீட்டை வருத்தேன். நான் எனக்கு அப்படி சொல்லல பிள்ளை, நான் பக்கத்தான் இருக்கிறேன், உங்களோட அடுத்த வட்டம் தானே. அப்ப அடுத்த நாள் பேர் ஜிஎஸ் வாங்கிட்டு இருக்கிறா போனில. அப்ப நான் அந்த பிள்ளைய கேட்டேனே, என் பிள்ளை என் மகன் பேர் கேட்கல, மற்ற எல்லாருக்கும் வாசிக்கணும்னு சொல்ல. அது 2ஆம் கட்டம் பண்ணிட்டா ஐயோண்டுட்டா அவ போன வச்சுட்டா. நான் முன்ன மகளை கொண்டு கேட்டேன், ஜிஎஸ் பொருக்கா எடுத்து தாண்டு எடுத்து தர 2 தரம் எடுக்கல, 3ஆம் தரம் எடுத்தா மிஸ் எங்க நிக்கிறீங்களான்னு கேட்க, நீங்கள் யார் கதைக்கிறீங்களா அம்மாவோ தங்கச்சி ஒன்று கேட்கல. அது சோத்துக்கு வழி இல்லாதவர்களுக்கு நாங்கள் சாமான் கொடுக்கல, தண்ணி நிக்கிறவைக்குத்தான் சாமான் கொடுக்குறேன்டா. அதுக்கு பிறகு எங்களுக்கு ஏழைகளுக்கு மரியாதை இல்லை, படிச்சு வந்த இயேசுக்கு என்ன மரியாதை என்று நான் கேட்டேன். ஜெய் சொன்னாங்க சோத்துக்கு வழி இல்லாத உனக்கு என்ன தெரியும், ஏரியாதான் பாக்குறா, வீட்டுக்கு உள்ள நிலப்பாடு உனக்கு தெரியாதானு, நீ என்ன சோத்துக்கு வழி இல்லைன்னு கேட்ப, நீ படிச்சு வந்தனியோ மாடு மேய்ச்சி ஜிஎஸ்ஆ வந்தனியோண்டு நான் கேட்டேன் தருவேன். அதோட வச்சுட்டா அடுக்கடுக்க தூக்கல. எந்த மனுஷன் வந்து போன் எடுக்க தூக்கினான், அவர் எடுத்தோன்னா தூக்கினான். தூக்க அவர் கேட்டார் எங்க மிஸ் நிக்கிறீங்களான்னு கேட்டா, நான் செத்த வீட்டிலேண்டு வந்தான். அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்க, தாக்கி மகளுக்கு மிஸ்தான் பிரச்சனை. அப்ப நான் சொன்னேன் அவுட் மேக்கில போன விட சொல்லி போட்டு கேட்டேன். எனக்கும் பிள்ளைக்கும் வருத்தம் என்றால் நான் தான் பொம்பளை எடுத்தேன், நீங்க எனக்கு கதையை சொல்லி இருக்கலாம் தானே, அம்மாவோ தங்கச்சியோ இல்ல பிள்ளைகளோ நீங்கள் இப்படி எடுக்கலையா, 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அவருக்கு பெருமண்டு. அதே பிறகு நான் காய்ச்சி போட்டு நான் ஏஜிஓக்கு கடிதம் எழுதி கொண்டே கொடுத்தேன். நான் சனி கேட்கிறேன், ஞாயிறு திங்கள் பிடிக்க முதலாவதா ஏஜிஓ கடிதம் கொண்டே கொடுத்தேன். அடுத்த நாள் பிடிக்க 9 மணிக்கு இந்த மனுஷனுக்கு தான் போன் எடுக்கிறா இளவேந்தனை குடும்ப காட்டை கொண்டு 2 மணிக்கு ஏஜிஓஸுக்கு வர சொல்லி 42 நாள் 41 நாள் முடிஞ்சது குழந்தை பிறந்து 42ஆம் நாள்
மகள் இதுல நிக்கிறா புள்ளியோட மழை பெய்ய நலம்புரி வட்டியாச்சா வாக்கு 5000 கொடுத்தா வாக்கு நிப்பாட்டியாச்சு மீளாவு கண்டு சொன்னா போன்ல போட்டு கிடக்க வேண்ட பேர் வந்துடுது அப்ப இவளுக்கு நலமா புள்ளிய வச்சிருக்கோம் நான் என்ன 41 நாள் முடிஞ்ச புள்ளிய நான் என்னண்டு வச்சிருக்கிறா எத்தனை மணிக்கு விடுறாவோ தெரியா நீ புள்ளிய கொண்டு போன மனுஷன்காரன் சைக்கிள் ஏற்றி கொண்டு விட்டுட்டு 10 மணிக்கு போனது 2:20க்கு அந்த புள்ளிய அது வரைக்கும் குழந்தை பிள்ளைக்காரர் வாங்கொண்டு கூப்பிடல இருத்தி வச்சிருந்துட்டு 2:20க்கு தண்டை புள்ளியோட பள்ளிக்கூடம் ஏத்த போயிட்டான் சொல்லாமலே போயிட்டா அவளா விரும்பி 3 பேருக்கு தான் மீளாவு செய்திருக்கிறான் இந்த கிராமத்தால போயிட்டா அப்ப இது இருந்து பார்த்துட்டு மனுஷங்காரன் சொல்லி இருக்கிறான் புள்ளையும் கொண்டு வா 10 மணிக்கு போனா புள்ள தாச்சி வயசுல சாப்பாடு இல்ல புள்ளையும் குளிர்க்க வச்சோன்றிருக்கிறா அவளுக்கு இறக்கம் இல்லைன்னா நீ வா பதிய வேணாண்டு அடிக்கி நடத்த காட்ட விட்டுட்டு வந்துட்டான் இங்க வர மனுஷங்காரன் போன எடுத்து இயேச பேசினது பஸ்ஸுக்கு அவளுக்கு போட்டு கிடக்குது குழந்தை பிள்ளை கர்ப்பவதி ஊனமற்ற வைக்க மரியாதை உனக்கு அப்படியாரு படிச்சா நீ இயேசு தானே மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறா ஐயோ ரமேசன்னு உங்களோட புள்ள இருக்குன்னு தெரியா எந்த அவற்ற புள்ளையாண்டு பார்க்க வேண்டாம் ஆட்ட புள்ள ஆட்ட வயசு போனவர்கள நடக்க மாட்டாங்கன்னாலும் முன்னுரிமையா நீ கூப்பிட்டு இருக்கணும் அந்த வேலை செய்திருக்கணும் இது வரைக்கும் மீளாவை செய்து கொடுக்கல கூப்பிட்டு அவளாவே இருக்கும் வகுப்பு வச்சுட்டு போகணுல மீளாவை செய்யும் கொண்டு நலம்புரிக்காரரை விட்டு கிடக்கு தெரிஞ்சவ தெரியாததுகளும் இருக்குங்கள் பெரிய போன் இல்லாததுகள் இருக்குங்கள் ஒரு தரம் கேட்கலாம கிடக்கு இப்ப போன்ல செய்து போட்டு இருக்குதுகள் மீளாவு நலம்புரிக்கு வருகோ வரையிலையோ அதை பற்றி தெரியாது ஆனா செய்து கொடுக்குறா இல்ல தெரியாது அந்த புள்ள 42 நாள் இது வரைக்கும் அவளை கூப்பிட்டு மீளாவு செய்ததும் இல்லை எனக்கு நலம்புரியும் பட்டியாச்சு என்ன பிரச்சனை என்றால் எங்கண்ட மண்ணாங்கனி கிராமத்துக்குள்ள இப்ப தண்ணி மழை வந்து வெள்ளம் வந்த காரணத்தினால இதுவரை காலமும் எந்தவித உதவியும் கிடைக்கவும் இல்லை எல்லாரும் தண்ணிக்குள்ள தாண்டபடி இருக்கினோம் ஜிஎஸ் வந்து பார்க்கவும் இல்லை கேட்டா சொல்லினோம் பள்ளக்காணிக்க இருந்தா புட்டிக்காணியா வேண்டி இருங்கோன்னு சொல்லி அதுக்கு ஒரு முடிவெடுக்கவும் இல்லை நாங்கள் மண் பட்டி போட்டுட்டு இப்ப 25,000 கொடுக்கறது அரசாங்கத்தால அந்த உதவியும் கிடைக்கல சாமான் கொடுப்படுது அதுக்கும் கிடைக்கல அப்போ நாங்கள் கடைசியாவ போய் நேரடியா கேட்டோம் எங்களுக்கு ஒரு போக்கு வச்சு தாங்கன்னு சொல்ல அது தண்ட காசெல்லாம் செய்கிறேன் மற்றவர்கள் ஒருவர் உதவி செய்யல இது இப்போதைக்கு நடைமுறையும் இல்லைன்னு சொல்லி எல்லா வழியையும் கேட்டு பார்த்தா அவ இந்த கிராமத்துக்கு ஒரு உதவியும் செய்யாதபடியால் நாங்கள் அவாவ இப்ப எங்களுக்கு உங்கள் மூலமாண்டாலும் எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் தண்ணி இந்த இடத்துல இருந்து தண்ணிக்கு போக்கு வச்சு இந்த குளத்துக்கு வெட்டி விட்டானா காட்டுக்குள்ள விட்டா மக்களுக்கு தண்ணி இல்லாத அளவுக்கு செய்யணும் அதுதான் நாங்கள் இப்ப கேட்கிற கோரிக்கை மற்ற இப்ப நான் 25,000 கொடுக்கணும் எல்லா இடத்துக்கும் 25,000 கொடுக்கணும் வண்ணாங்கனி ஏரியாக்கு மழை வராம இருக்கிறோம் அப்படி என்று சொன்னாங்க நாங்கள் சட்நெட் மூலம் பார்ப்போம் எங்க மழை வரையில எல்லாரும் 25,000 எடுக்கிறது 5,000 எடுக்கிறது சாமான் எடுக்கிற பொறி எடுக்கிறது நாங்கள் ஒன்றுமில்லாம கேட்க போனால் பண்ண கை பண்ண நாங்க ஒரு பின்தாங்கிய கிராமம் தானே இங்க சஞ்சியனா இருக்குல்ல எங்களுக்கு காணி தந்த நீங்கள் அப்ப நீங்கள் தான் குட்டியா பார்த்து மரம் கட்டி எங்களுக்கு தரணும் ஒன்றுமில்லாம இருந்து கொண்டு அங்க சைனுக்கு வர வேண்டாம் என்றால் இஎஸ் என்ற ஒரு பதிவில விட்டா இஎஸ் எங்களுக்கு சைன் தந்தே ஆகும் இதுதான் எனக்குள்ள கோரிக்கை நீங்கள் இதுக்கு இப்ப இங்க பாருங்க வீடியோல நீங்க எல்லாத்தையும் பாருங்க மீடியாக்கார எல்லாரும் பாருங்க நீங்க ஓன கட்டி போட்டு இருக்குது அரக்குங்க அந்த பிள்ளைகளை பாருங்க தண்ணிக்குள்ள முட்டத்துல இருக்க இல்லாம ஓன கட்டிட்டு பிள்ளைகளை கிடாத்தி விட்டு இருக்குது அப்ப இதுக்கும் 25,000 இல்லையோ இதுக்கும் சாமான் இல்லையோ என்ன ஜிஎஸ் என்றால் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த இதுதான் செய்யணும் ஜிஎஸ் என்றான ஏஜியோ என்றான இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தரணும் வந்து இயேசு சொல்ல இயேசுமா இந்த தண்ணிக்கா இருக்கிறீங்கன்னு இளம் வந்து கதைச்சவா நான் பிள்ளையும் பார்க்க இந்த அங்கே ஏஜியோஸ் நாங்கள் போய் சாங்கு அந்த குழந்தை கீழக்கு விரிக்கிறதுக்கு சாங்கு கேட்கவே தெரியல எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு நாங்கள் இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே உதவி செய்யலை நேற்று ஒன்றுதான் அந்த வேறு ஒன்றுமே உதவி செய்யலை இதுக்கு சரியா தண்ணி ஈரம் ஒன்றுமே எங்களுக்கு செய்யல தண்ணி வீட்டுக்கெல்லாம் தண்ணி சரியான ஈரம் அங்க கட்டிலாம் பிள்ளைய கிடத்துறது மன்னிக்கணும் என்ன பிரச்சனைடா இது விளைப்பன் கதைக்க அது விளைப்பன் வருத்தக்கார பிள்ளைகள் இந்த காணி வந்து அரசாங்கத்துக்குரிய காணி என்று சொல்லி இவையால் இதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்காயினமா இந்த காணி வந்து கொடுக்கல அரசாங்கம் ஜிஎஸ் ஏஜியோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்து தானே வீடு கொடுத்திருக்கிறாங்க
அப்பவே அந்த முடிவை எடுத்துருக்கணும். இது அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற காணி, இதுக்கு வீடு தெரியலாது. வீடு கொடுத்து இப்ப 15 வருஷமா 10 வருஷமா ஆயிடுது. இதுவரையும் அதுக்கு ஒரு முடிவு எடுக்க. இப்ப தண்ணி வரணும்னா அது அரசாங்கத்தின் பதிவுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லினேன். சரி, அதுதான் அரசாங்கத்தின் பதிவுக்குள்ள இருக்குன்னா அங்கத்தை தண்ணி எவ்வளோத்தையும் வெட்டி விடைக்க நாங்களும் ஏற்றுக்கொள்றோம். தண்ணி வெட்டி விடத்தான் வேணும். இந்த பால் இப்ப பிறந்த 11 நாள் இன்றைக்கு பிறந்து இந்த புள்ளிய இந்த தண்ணிக்குள்ள இது வச்சு கொண்டிருக்க கூடி இந்த வீடு ஒரு நாள் பார்த்து GS வந்து பார்க்கல. இப்படியான GS என்று சொன்னால் இவாக்கு என்ன மனச்சாட்சி இருக்குதோ இல்லாட்டி என்ன பிரச்சனையா வாக்கு? இப்ப வந்து செருப்பாத்தோட நிக்கிறான். போய் நாங்க சொல்றோம் என்ன இந்த ஒரு நடவடிக்கை போன்ல கதைக்க சொன்னவன் இந்த காணிக்கை இருக்கிறான்னு கேட்டவன் உங்களுக்கு குளத்துக்கு உங்களுக்கு வீடு போட்டு தந்தவன் அதுதான் கேட்கலாம் எங்களை. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.